பாசமிகு அன்பு தங்கை அண்ணா நம்ம இடத்துக்கு சுவாமியார் வந்திருக்கிறார். சுவாமியார கேட்டா நாரதர் என்கிறார். அப்படியா? தேவலோகவாசியாச்சே. அவரை அழைத்து வருங்கள் என்ன. வாருங்கள் உச்சுவாமி. நான் உம்மை போற்றி வணங்குகிறேன் நாரத முனி. இந்த உலகம் போற்று முத்தவரே நாரத முனி. உம்மை போற்றி வணங்குகிறேன் நாரத முனி. இந்த உலகம் போற்று முத்தவரே நாரத முனி. கனிமலருளை பெற்றவரே வருக வருகவே. கவிதை பாடிகள் புரிவீர் ஆதி வருகவே. நான் உம்மை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே. தனித்துவமே வருக வானத்தின் மிசையின்றி மண்ணில் விழுவதை கொழுந்து வருக வருக என்ற என் உளமாற வணங்குகிறேன். வாருங்கள் சுவாமி. தாங்களுடைய வருகையினாலே அடியேன் பெரிதும் உடம்புகின்றேன். வந்த காரணத்தை எடுத்து கூறி வாழ்த்தவர்கள் சுற்றக்கூடிய மாபெரும் முனிவர் நாரதர் பெறப்பட்டு நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி வரவேற்பளித்துள்ளார். மனதார மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் என்னை வரவேற்று கும்ப கொடுத்த உமக்கு என்னுடைய வாழ்த்தை எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? பூப்போலே கேள்வியை கேட்டேன். நீங்க என்னன்னா 4 முறை முடிச்சுக்கிட்டீங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு மறந்து போச்சா இல்ல அந்த விஷயமே இல்லையா? நான் கேட்டது நாளை சொன்னில்ல. ஆமா ஒண்ணு இருக்காத. நான் சொல்றேன். நான் கேட்டது பதில் சொல்லுங்க. இருங்க. அப்படி நிறுத்தி வைங்க. அப்ப 4 முறை முடிக்க கூடாது. நிப்பாட்டுங்க. அப்ப நீங்க நிப்பாட்டி கேக்குறதா சரி வாங்க. ஆக மொத்தம் 4 முறை சொல்லிட்டீங்க. ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஒரு முறை அதை நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லாம உங்களை அனுப்ப மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நிக்குது. சிவபெருமானுடைய அதாவது காளி தேவியினுடைய காலடியிலே சிவபெருமான் இருக்கு. ஏன் இருக்காரு, எதனால இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. அவரை நான் மிதிச்சுக்கிட்டு இருக்காளா அந்த அம்மா? அவளே அவர்களுடைய கணவனை மிதித்தால் இந்த உலகத்துல வாழ்ற பெண்களுக்கெல்லாம் அது ஒரு காரணம் ஆயிடாரா? அந்த மாதிரி இல்ல. எதனால, எதற்காக? அதாவது காளி உருவான கதை பெரிய கதை. சுருக்கமாக சொல்லி நான் விஷயத்துக்கு வரேன். இந்த உலகத்துல காளி வீரபத்திரன் என்ற காவல் தெய்வங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? உங்க அண்ணன் இருக்காரு இல்லையா தச்சன், அவரை தக்கன்னு சொல்றாங்க, தச்சன்னு சொல்றாங்க, சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா அது தமிழ்ல சொல்லனா தக்கன் அப்படின்னு சொல்றாங்க. தச்சன் வரும்பொழுது அது கொஞ்சம் வடமொழி ஆயிடுது. அவருக்கு என்ன எண்ணம் தெரியுமா? சிவனே தனக்கு கீழே இருக்கணும், தனக்கு மருமகனாக வரணும்னு ஆசை. தவம் இருந்து வரம் கேட்டு அம்பாளை தன்னுடைய மகளாக பெற்றெடுக்கிறார். தச்சனுக்கு மகளாக தாட்சாயினின்ற பேர்ல அம்பாள் பிறகுறாங்க. இவ தாட்சாயணிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் ஆயிடுது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்ன பண்றாரு தச்சன்? இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வரவழைத்து ஒரு யாகத்தை வளர்க்கணும். ஆனா இந்த சிவனை மட்டும் மதிக்க கூடாது.
மருமகனை மட்டும் மதிக்க கூடாது, அவமானப்படுத்தணும் முடிவு பண்ணி மிக பிரம்மாண்டமான யாகத்திற்கு ஏற்பாடு செய்து அனைவருக்கும் அழைப்பு வைக்கிறாரு. சிவபெருமானை தவிர எல்லாரும் போயாச்சு யாகத்துக்கு. கைலாயத்துல ஐயா மட்டும் இருக்காரு. இப்ப பார்த்தாரு, அம்பாள் பாக்குறா, என்னுடைய தகப்பன் எல்லாத்தையும் அழைத்தாரு, உங்களை மட்டும் அழைக்கல, ஏன் அழைக்கல, எதுக்கு நான் போய் நியாயம் கட்டு வரேன் அந்த அம்மா கிளம்புறேன். அங்க பிறந்த பெத்தவரா இருந்தாலும் புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பெண்கள் இருந்தாங்க. போகணும்ன்ற எண்ணத்தோட கிளம்புன அவர் பார்த்தாரு, எனக்கே அங்க மரியாதை இல்லை, உனக்கும் மரியாதை இருக்காது, போகாதுன்னு தடுத்தாரு. இந்த அம்மா கேட்கல, நான் போயே திருவேன்னு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பின்தொடர்ந்து வராரு. இன்னும் வந்து நம்ம என்ன செய்யறாங்க, வளர்ந்து நடந்து கொண்டிருந்த யாகத்தை எல்லாம் கலைத்து யாகத்தை அடிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாரு. கோபத்துல இப்படி நடந்தோன்னு அங்க இருந்து வந்து பாக்குறாரு சிவபெருமான். அதே நேரத்துல என்ன பண்ணிடுறா, காளியாக போய், அதாவது அந்த தாட்சாயணியாக போய் யாக தீர விழுந்துடுறான். வந்த சிவபெருமான் கோபத்திலே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிக்கணுன்ற காரணத்தினால தன்னுடைய ஜடாமுடியை ஓங்கி பூமியில் அடிக்கிறாரு. ஜடாமுடியிலிருந்து வீரபத்திரர் அப்படின்ற ஒரு தெய்வம் உருவாகிறாரு. அவர் தான் இன்னைக்கு பூலோகத்துல வீரபத்திரராக காவல் தெய்வமாக இருக்காரு. இப்ப வீரபத்திரர் உருவாயாச்சு. இந்த யாக தீர விழுந்தாள் அம்பாள். அந்த யாகத்திலிருந்து ஒரு பெண்ணை எழுந்துவான்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்படி எழுந்து வந்தவள் தான் கரிய நிறமுடைய காளி. இப்படிதான் காளி வந்தா. இப்ப அம்பாள் சக்தி மட்டும் எழுந்து வந்துருச்சு. இந்த உடம்ப மட்டும் என்ன பண்ணாரு, தூக்கி நடனம் ஆடினார் ருத்ரதாண்டவம். அதன் பிறகு அந்த உடம்பு என்னாச்சு, எங்க போச்சு, யாருனால நடனம் நினைச்சுன்னு ஒரு கதை தாண்டவம் சொல்ல முடியாது. எங்கும் நிறைந்தவன் இறைவன். அப்படி எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்க இறைவன் நீங்க சொல்லிவிட்டு கடைசி எதுக்கு அவர் இறைவன் கோயில கட்டி அந்த இடத்துல போய் சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாரா விவேகானந்த ஒருத்தர். அப்ப இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தண்ணி தவிக்குது, தண்ணி கொண்டு வராங்க. ஒரு ஒண்ணு போனா போய் ஒரு செம்புல வந்து தண்ணியை மோந்துட்டு வரேன், மோந்துட்டு வந்துருந்தாங்க நீங்க கேட்ட தண்ணின்னு கொடுக்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் உன்ட்ட என்ன கேட்டேன், நீ தானே கேட்டேன், தண்ணி தானே கேட்டேன், செம்பதுக்கு நீ ஏன்டா செம்புல தண்ணியை கொண்டு வர்ற, இவனுக்கு ஒண்ணும் புரியல. செம்பு இல்லாம எப்படியா தண்ணியை கொண்டாட முடியும், நான் உன்ட்ட கேட்ட தண்ணி தானே, நீ ஏன் செம்புல கொண்டாட, அப்ப தண்ணி கொண்டாடுறதுக்கு செம்புன்னு ஒண்ணு அவசியமா, கருவி வேணும்ல எடுத்து கொண்டு வர்றதுக்கு. அதே மாதிரி இறைவன் எல்லா இடத்துல இருந்தாலும் அந்த இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆலயம் ஒண்ணு உருவாக்கி அந்த இடத்துல போய் இருந்தா தான் அதற்குண்டான ஒரு மதிப்பு. ஆலயம்னாலே பாருங்களேன், ஆனா ஆணவம், லயம்னா என்ன, ஒடுக்குவது, தன்னுடைய ஆணவம் மட்டுமல்ல ஆன்மா லயப்படக்கூடிய இடம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வச்சுங்களேன், தான் என்ற அகந்தை மாறி அவனுக்குள்ள மனசுக்குள்ள சர்வ சாதாரணமா எல்லாம் சமம் தான் என்ன வரணும். கோயிலுக்குள்ள போனா ஒருத்தர் கால இன்னொருத்தர் மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் விழுந்து விளங்கக்கூடாது. ஏன்னா கோயிலை பொறுத்த வரைக்கும் தெய்வம் தான் உயர்ந்தவர், எல்லோருமே சமமானவர்கள் என்ன வேணும். அது காளி தேவி வணங்கி மிதிச்சிட்டு இருக்கல, அவரை மிதிக்க போற மாதிரியான ஒரு ஓவியம், அந்த ஓவியத்தை படமா போட்டிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. வாங்க, ஆக இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆலயம் விழுவது சாலம் கண்டுனாங்க. ஒரு ஊருக்கு அந்த கோயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோயில் இல்லாத ஊர்லயே குடியிருக்க கூடாதுன்னு இருக்காங்க. நம்பிக்கை எங்க இருக்கணும்னா கடவுள் மேல இருக்கணும். வாங்க அடுத்த விஷயத்துக்கு வரவா. கோயில்கள்லாம் நிறைய போயிருப்பீங்க. இப்ப சிவபெருமான வணங்குறோம் அப்படின்னா உருவ திருமேனியா வணங்கலாம். ஏன்னா அருவம் உருவம் அருவுருவம் நாங்க. உருவ திருமேனி ஒண்ணு, லிங்க திருமேனி ஒண்ணு, ஜோதி ரூபமாக நெருப்பாக வணங்குறது ஒண்ணு. திருவண்ணாமலை, திருவட்டப்பள்ளி எல்லாத்துலயுமே லிங்கம் இருக்கு. நிறைய எல்லா இடங்களையும் பெரும்பாலும் லிங்கம் உண்டு. ஆனால் உருவமாக விக்கிரகமாக இருக்கிறது ஒன்று தில்லை நடராஜனுடைய கோயில். உத்தரகோஷ மங்கையிலே அப்படிதான். சில ஆலயங்களில் மட்டும் அப்படி வைக்கப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், சிவ பூஜை பண்றோம், பூஜை பண்றதுல ஒவ்வொரு விதம் இருக்கு. அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க பெருவுடையார் கோயில், தஞ்சை பெரிய கோயில். எப்ப ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு. இப்படி ஒவ்வொரு வகையிலும் அபிஷேகம் பண்றதும் அர்ச்சனை செய்வதும் ஆராதனை பண்றதும் ஒரு வகையாக இருக்கு. ஆனா அர்ச்சகர் பூஜை பண்றாங்கன்னு வைங்க, பூஜை பண்ணும் பொழுது பூஜை பண்ற அர்ச்சகர் புடவை கட்டிட்டு பூஜை பண்ணுவாங்களா? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைதான் அவரு. ஆணாக இருக்கக்கூடிய அர்ச்சகர் புடவை கட்டி பூஜை பண்ற கோயில் இது. ஏன்? ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுங்க, கோயில்ல இறைவன் இருக்காரு. ஆமா, நம்ம எல்லாம் போய் சாமியை கும்பிடுறோம்னா எதுக்கு, நமக்கு ஏதாவது நல்வாக்கு கொடுப்பாரு, அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்ச பாவம் போகணும்னு நீங்களே காவலுக்கு வந்திருக்கிறதுக்கு ஏதோ முருகனுக்காக ஒரு நேர்த்தி கடனை வச்சு அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. பக்தி தான் முக்தியே கிடைக்கும். மனுஷன் சாமியை கும்பிடலாம், சாமியே கும்பிடுக்குமா? சாமியே சாமியை கும்பிட்டதெல்லாம் இருக்குல்ல. ஏன் முருகப்பெருமான் போய் சிவபெருமான கும்பிடலையா திருச்செந்தூர்ல? அது சரி. அப்புறம் அதே ராமன் வந்து சிவபெருமான கும்பிடலையா? ஆனா தன்னைத்தானே கும்பிடுற ஒரு சாமி இருக்கு, யாரு? இதுதான் பிரச்சனையா இருக்கு. சிவன் முருகனை கும்பிடலாம், இல்ல திருமால் போய் சிவபெருமான கும்பிடலாம். ஏன்னா பிரம்மதி தோசை முடிச்சிருச்சு, தோசை மதுரையில மீனாட்சியே சிவனை கும்பிடலாம் இருக்குல்ல. அதெல்லாம் வேற. நீங்க கேக்குறது அவங்கள கும்பிட்டுக்கிட்டாங்களா? அதுதானே பொதுவா இதை கேட்டா சொல்லி போடுவீங்க. சாமி வந்து சின்ன சாமியை கும்பிடணும், இந்த எல்லாம் சாமி போய் கும்பிட்டுருக்காரு. ஒரு சாமி அந்த சாமியை திரும்ப கும்பிட்டுக்கணும். அவரையே அந்த தெய்வம் தன்னைத்தானே வழிபடுற சாமி அது. அப்ப அந்த புடவை கட்டின சாமி, புடவை கட்டி அர்ச்சனை பண்ற சாமி இருக்கே கோயில். இப்ப நீ ஆரம்பத்துல வந்து பேசுறீங்க பஞ்சலிங்கங்கள் இந்த பூமியில. அப்படி பஞ்சலிங்கங்கள்ல நீருக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்தலம் எது தெரியுமா? திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாரைக்கால் ஜம்புவேஸ்வரர் ஆலயம் தான். இப்ப பாருங்க, அது எதனால தெரியுமா? நீருக்கு ஆன ஒரு ஸ்தலம் அப்படின்னாக அன்னை ஆதிபராசக்தி
பாருங்க ஒரு மண்ணுல ஒரு சிலையை செஞ்சு அன்னைக்கு சீதாதேவி அந்த மாதிரி செஞ்சிருக்கான். மரக்கட்டையில செஞ்சிருக்கான். ராமேஸ்வரத்துல பாருங்க உப்புல ஒரு லிங்கம் இருக்கு, படிக்கட்டுல லிங்கம் இருக்கு. எப்படி வேணாலும் லிங்கத்தை வழிபடலாம். ஆனால் அன்னை ஆதிபராசக்தி அங்க இருக்கக்கூடிய அங்க பேர் என்ன தெரியுமா? அவங்க பேரு அகிலாண்டேஸ்வரி, சிவபெருமானுக்கு பேரு ஜம்புகேஸ்வரர். ஆதிபராசக்தி தண்ணியாலேயே ஒரு லிங்கத்தை உருவாக்கி எம்பெருமான் சிவபெருமான வழிபட்டவனாலே அந்த ஸ்தலத்திற்கு நீருக்கு உகந்த ஸ்தலம் அப்படின்னா பாருங்க. இன்னைக்கு அந்த ஊருக்கு பேர் என்ன சொல்றோம்? திருவானைக்காவல். அதுல யானையும் சிலந்தையும் சேர்ந்து வழிபட்ட ஸ்தலம் எதுன்னு கேட்டா அந்த ஸ்தலம் தான். என்ன காரணம்? ஒரு யானை என்ன பண்ணுது? முதல்ல ஒரு சிலந்தி என்ன பண்ணுது? சிவலிங்கத்தை பார்த்துட்டு ஒரு பால் கிடக்குது. அப்ப அந்த சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணுங்கிறதுக்காக எதுக்காக சுத்தம் பண்ணணும்? மேல இருக்க மரத்துல இருந்து இலைகள்லாம் கீழே விழுகுது. அப்ப சிவலிங்கம் அசுத்தமா இருந்து சொல்லிவிட்டு தன்னுடைய சிலந்தி வலையை என்ன பண்ணுதுன்னா சிவலிங்கத்தை சுத்தி கட்டிட்டு வந்துட்டு போயிரு. ஏன்னா சிவலிங்கத்து மேல எந்த அசுத்தம் படக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து யானை சிவனை கும்பிட போகுது. யானை சிவனை கும்பிட போன உடனே யானை பார்க்குது, என்னடா இது சிவபெருமான் மேல சிறந்தி கூடுல கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறந்தி வலையை பூரா என்ன பண்ணணும்னா தண்ணி எடுத்தாந்து தன்னுடைய வாயால அப்படி தட்டி விட்டுவிட்டு மறுபடியும் இது சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணிட்டு போயிரு. மறுநாள் வந்து பார்த்து சிறந்தி கட்டின சிலையை பார்க்க இருக்காது. அப்ப ரெண்டு பேரும் இதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க. ஒரு நாள் சிறந்தி வலையை கட்டி விட்டு யாரா கெடுக்கிறதுன்னு பார்க்கலாம்ங்கிறதுக்காக ஒளிஞ்சு நிக்குது. அதே மாதிரி யானை வந்து தன்னுடைய தும்பிக்கு யாரு அப்படி சிலந்தியினுடைய வலையை பூரா அப்படி புதட்டும் போது சிலந்தி என்ன பண்ணுதுன்னா யானையோட மூக்குக்குள்ள போய் மூக்கு துவாரத்துக்குள்ள போன உடனே யானைக்கு என்ன ஆகுது? மதம் பிடிச்ச மாதிரி ஆகி என்ன தாங்க முடியல, அந்த குடைச்ச தாங்க முடியல. சிலந்தி என்ன பண்ணு? உள்ள போனா செத்து போயிடும். சிலந்திக்கு தெரியும் செத்தாலும் பரவாயில்ல, சிவனுக்காக நம்ம கட்டணத்தை எப்ப பார்த்தா அழிச்சிட்டே இருக்காங்க. மூக்குக்குள்ள போய் குடைய ஆரம்பிச்சோடனே யானை என்ன பண்ணுது? வலி தாங்க முடியாம சிந்திக்கு அடிக்குது. கீழே அடிச்சோடனே யானை இறந்து போச்சு, சிலந்தி இறந்து போச்சு. இதுல ஒரு சின்ன விஷயம், ரெண்டுமே இறந்து போச்சுல. ஒருத்தர் இறந்தா மறு ஜென்மம் ஒண்ணு இருக்குதா? சிவனை நினைச்சு கும்பிட்டோம்னா மறு ஜென்மம் இருக்கா? கிடையாது. சிவனை நினைச்சு முழுமையா கும்பிட்டா மறு ஜென்மமே கிடையாது. யானைக்கு வந்து மறு ஜென்மம் கிடையாது. யானைக்கு மறுபிறவி எடுக்கல. யானை சிலந்தி மறுபிறவி எடுத்துச்சு. யாரா இருக்கா? ஏன் தெரியுமா? சிலந்தி வந்து யானை ஏதோ ஒண்ணு சிவபெருமானுக்கு மேல வணங்கி மட்டும் செத்தது யானை. இவன் வணங்க விடாம தடுக்கிறானே, இவனை கொல்லணும் கெட்ட எண்ணம் அப்படினால சிலந்தி மறுபடியும் அவதாரத்தை யாரா பிறந்துச்சு? செங்கோற்சோழனாக பிறந்து அவன் தான் மறுபடியும் எத்தனை சிவாலயங்கள் கட்டினா? 70க்கு மேல சிவாலயங்கள். அப்படி 70க்கு மேல சிவாலயங்கள் கட்டினாலும் அந்த சிவாலயம் எப்படி கட்டினா? கோபுரத்தினுடைய நுழைவாயில் எதுவுமே யானை புகழ முடியாது. ஏன் வேணா தொடருது இல்ல அதை அப்பையும். அப்ப என்னன்னா அன்னை ஆதிபராசக்தி சேர புடவை கட்டிக்கிட்டு நீரால ஒரு லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்தார்களா? பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் அர்த்தஜாம பூஜைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த அர்த்தஜாம பூஜை 12 மணிக்கு அர்த்தஜாம பூஜை எப்பதான் அம்பாளாக தன்னை பாவித்துக் கொண்டு அர்ச்சகர்கள் அனைவருமே புடவை உடுத்திக்கிட்டு பண்ணோம்னா அம்பாளாக தன்னை நினைச்சுக்கிறாங்க. எங்க திருச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிய சன்னிதானத்துல புடவை கட்டி அர்ச்சகர் பூஜை செய்யக்கூடிய ஒரு அரிய அற்புத அதிசயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஆலயங்கள் தோறும் ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு அதிசயம் வரலாறு நடக்குது. அந்த வகையில உங்களை சந்திக்க வரணும் நிறைய எதிர்பார்த்து வருவேன். ஆமா இல்ல இன்னைக்கு உண்மையாவே நிகழ்ச்சி நாடகம் நடக்கிறதே வந்து கடவுள் விட்ட வழிதான். அவ்வளவு கொஞ்சம் மழை அழுத்தமா பெஞ்சிருந்தது அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி உட்காருவாங்க? முழுக தண்ணி ஆயிடுவோம். ஆனா ஏதோ வருட பகவான் வழி விட்டு நாடகம் நடக்குது, ஏதோ தெய்வத்திற்காக நடக்குது. அதனால வந்து என்ன செய்யணுமோ அதை சிறப்பா பண்ணிடுறதா என்னுடைய எண்ணம். வாங்க, நீங்க ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, மணி வேற 4 ஆக போகுது. 4 ஆயிடுச்சு. இந்த ஒரு இறைவன் இருக்காருன்னு ஒரு இறைவன் இன்னொரு இறைவனை வணங்கலாம். ஆனா தன்னைத்தானே இறைவன் வணங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா வணங்கினார். ஏன் வணங்கினாரு? ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் பாண்டி நாட்டினுடைய தலைநகரம். அதை காட்டிலும் சிறப்பு என்ன? மதுரை மண்ணுங்கிறது சிவபெருமான் வந்து வாழ்ந்த மண்ணு. அதனால வாழ முக்தியாக மதுரை விளங்குது. மதுரையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையாருன்னா சொக்கநாதர் தான். ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளையாக மீனாட்சியை திருமணம் முடித்துக் கொண்டு ராஜாவாக பட்டம் சுத்தி கொண்டார். யாரு? சுந்தரேஸ்வர பெருமான். என்ன நடக்குது? பாண்டிய நாட்டை பொறுத்த வரைக்கும், பாண்டிய நாடு இல்ல எந்த நாடாக இருந்தாலும், ஒருவர் மன்னனாக அரச பதவி ஏற்கிறார் அப்படின்னா அந்த அரசர் என்ன செய்வாராம்? சிவபூஜை செய்வாராம். அரசனாக பதவி ஏற்கக்கூடியவர் சிவபூஜை செய்வார். இங்க அரசனாக பதவி ஏற்றதே சிவபெருமான் தான். பார்த்தாரு இந்த ஒரு எப்பயும் போல இருக்கிற இந்த வழக்கம் இந்த வந்து இறைவனுக்கு மட்டும் இல்லாம இருக்க கூடாது, அது சிவனுக்குமே உண்டுன்றதுனாலதான் சிவபெருமான் பாண்டிய நாட்டினுடைய அரசனாக முடிசூட்டி கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்து வணங்கி தன்னைத்தானே இறைவன் பூஜை செய்து கொண்டாரா. அப்படி பூஜை செய்து கொண்டதற்கு முழுமையான ஆதாரமாக ஒரு கோயில் இருக்கு.
உங்களுக்கு எப்பயாவது நேரம் கிடைச்சு மதுரைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் போய் பாருங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிறது வந்து நம்ம சங்கம் வந்து இங்க பாண்டி நாட்டுல இருந்து, அதாவது வெளியில பாண்டி வழிகிட்ட இருக்கு. ஆனா முன்னாடி இருக்கிறது எங்க இருக்குன்னா மதுரையினுடைய மைய பகுதியில சுண்ணாம்புக்கார தெரு இருக்கு இல்லையா, அங்க இருந்த சங்கத்துக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு. அதுதான் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். இம்மையினா இப்பிறவி, இப்பிறவியில செய்த பாவங்களை இப்பிறவியில் போக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா அவர்தான். அம்பாளுக்கு மத்தியபுரி அம்மையார்னு பேரு. சிவகங்கை தேவஸ்தான சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில் அது. அந்த கோயில் மதுரையினுடைய மையப்பகுதி. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ள சிவலிங்கத்தோட பின்பகுதியை தான் நாம பார்க்க முடியும். ஏன்னா சிவலிங்கத்தை முன்பக்கமா திருப்பி வச்சு சிவபெருமானும் மீனாட்சியும் பூஜை பண்ணது மாதிரி கருவறைக்குள்ள 3 தெய்வம் இருக்கும். அங்க சிவபெருமான் உருவமாக இருப்பாரு, பக்கத்துல மீனாட்சி இருப்பாங்க, முன்னாடி சிவலிங்கம் இருக்கும். இப்படி 3 அமைந்த வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு கருவறையை கொண்ட கோயில். சிவபெருமான் தன்னைத்தானே வணங்கி கொண்டு ராஜாவாக பதவியேற்ற ஆலயம் மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்னதிவார் ஆலயம். இதான் கேட்ட தெய்வமும் பூமியில் அவதரிப்பதற்கு ஒவ்வொரு நோக்கங்கள் இருந்தது. ஆனால் வள்ளியம்மை நீங்க அவதரிச்சிருக்க நோக்கம் என்ன தெரியுமா? சாமி, நான் ஏதோ இறைவன் முருகனை வணங்குறதுக்காக அவதரிச்சேன்னு நினைக்கிறேன். பிறக்கும் போதே முருகனை வணங்குவீங்கன்னு உங்களுக்கு நான் நினைச்சேன் அது இறைவனுடைய கட்டளைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே முருக பத்தி உங்களுக்கு. ஆமா, ஆனா உங்களுடைய பிறப்பை முழுமையாக தெரிஞ்சது யார் தெரியுமா? யாரு? நாரதன். சரி, எதுக்கு பிறந்திருக்கீங்க? எனக்கு என்ன பிள்ளை வாரியா பேசுறீங்க? என்ன நல்லா தானே பேசிக்கிறீங்க. இனிமே தான் உங்களுக்கு ஒரு விழா கொண்டாடலாம் இருக்கு. என்ன விழா? ஒரு பெண்மகள் சரியில்லை. ஒரு பெண்மகளுக்கு மொத்தம் எத்தனை வகையான பருவம் தெரியுமா? 7 பருவம். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம் பெண். 7 வகை பருவத்தை நீங்க அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம் சுவாமி. 13 வயது தான் ஆகிறது. 13 வயசு 13 ஆகல. இல்ல 12 டு 13. 12 இருந்து 13. சரி, 13 வயது வள்ளிக்கு. இந்த வயசுல காவலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. அப்பாட்ட போய் கேளுங்க சாமி இந்த கேள்விய. அவர்கிட்ட கேட்க முடியாது. இந்த விஷயத்துல ஓண்ட தான் சொல்ல முடியும். என்ன சொல்லுங்க. காவல் பாத்துக்கிறியே, இந்த காவலோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி வேற யாராவது காவல் இந்த நேரத்திற்கு எவர் வந்ததாக நான் கேள்விப்படவில்லை. வேறு பக்கத்திலே ஒரு இடம் உண்டா? இங்க கூட வந்திருக்காங்க பக்கத்துல. முல்லை நிலத்திற்கு அந்த இடத்துக்கு யார் வந்தது? செஞ்சிலட்சுமி என்ற பெண் வந்தாரா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முறை வருது? அவங்க வந்து உண்மையா சத்தியமா சொன்னா அம்மா வேணும் தெரியுமா? அப்படியா? ஆமா. விஷயத்தை வெளியில சொல்லிடாதீங்க. சரி. அந்த அம்மா எதுக்கு போனாங்க? அந்த அம்மா காவலுக்கு தான் போச்சு. யார் போன இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேக்குறதுக்கு மட்டும் காதலிச்சுச்சுங்க. காதலுக்காக போச்சு. யாருக்காக? திருமாலுடைய நரசிங்க பெருமாள் சினம் தணிவதற்காக காவலுக்கு போன அம்மா அங்க கடைசியில என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்ப நீயும் காவலுக்கு வந்திருக்க. அந்த நேரம் ஒரு மாதிரியா பேசிட்டு ஒரு மாதிரியா வருகிறேன். அந்த அம்மா காவலுக்கு போய் கல்யாணம் பண்ணிடுச்சு. நீங்க காவலுக்கு வந்திருக்கா, நீங்க கல்யாணம் பண்ணி சிறப்படையா இருக்கா. நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்து நினைச்சேன். சோழியா குடும்பி சும்மாடாருமா சாமி. நோக்கம் என்னோட இருக்கலாம், ஆக்கம் அவனோடது இருக்கட்டும். நீங்க என்ன நோக்கம் நீங்க இருக்கட்டும். மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை பேரு ஊர் யார்? உலகத்திலேயே பெரிய குடும்பம். பெரிய குடும்பமா? ஒரு வீடு 2 வீடு 5 வீடு வச்சிருக்காப்ல. அப்படியா? அப்ப கொஞ்சம் நல்ல வசதியான ஆளுதான் போல. அவர் வசதியெல்லாம் வேற, மனசுல அழகனா கட்ட வண்டி வச்சிருக்காரா? என்ன அதுல ஒண்ணு நீங்க 2 பேரும் ஏறி போயிட்டாங்க. கட்டிக்கம்மா கண்டனைய கட்டிக்கம்மா
அப்பேற்பட்ட அழகனே உன்னுடைய அழகில் மயங்க செய்வவன் முருகன் மட்டும்தான். முருகன் தான் புருஷன். எனக்கு பிடிக்கல. அல்லுமாலும் இந்த அவஸ்தையிலே வெடித்து நான் அவஸ்தைனா நீங்க போட்டு வந்த வேடம் பொய்யான தவ வேடம் உடைந்து வந்தவரே. பொய்யான தவ வேடம் உடைந்து வந்தவரே. பூமிக்கு மோசத்தை புகழும் நாரதரே. கைவரிசை செல்லாதுமோ எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எப்பொழுது குட்டி கொடுப்போம் என்று கேட்டாய். ஆமா. இந்த மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனை மனமுடித்து வைக்காமல் பார்க்கலாம். நான் நாரதரும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்மபிடிச்சம் என வருகிறேன். போக நமக்கு என்ன? சரி அவர் போனாரோ இல்ல இப்படி பூரா வேற எந்திரிச்சு போயிட்டேன்னா என்னதான் பண்ணுவேன்? இல்ல நீ இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்தாலே போதும். முருகா, இந்த பிறகு எடுத்ததே உன்னை சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். சீக்கிரமாக அடியே நீ ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும். முருகனுக்கு